ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேண்டம் வேர்ல்டு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ நான் அட்டன் பண்ணேன், குரூப் 4. அதோட அனுபவத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு 2 மாதம் 3 மாதம் படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குடும்ப சுச்சுவேஷனால் நான் அவ்வளோக்கா படிக்கவே இல்லை. சரி, அட்டன் பண்ணலாம். எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் தானே அட்டன் பண்ண போகிறோம், எப்படி எழுதணும், எங்கே போகணும், அதெல்லாம் தெரியாதுல, போய் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். அப்போ நான் ரொம்ப பயந்துகிட்டே போனேன். அப்போ என் சென்டர் கெங்கவள்ளி ஜிஇடி ஸ்கூலில் போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருந்து ஜிஇடி போனோன்னா ஒரு 1/2 மணி நேரம் பைக் ட்ராவல் தான். என் தம்பி கூட தான் போயிருந்தேன். அவன் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக சொன்னான். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும், ஏபிசிடிஇ, 5வது எக்ஸ்ட்ரா இருக்கும். நீ எதுக்குமே போடாத. 4 ஆப்ஷன் உனக்கு தெரிஞ்ச கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணு. மீதி தெரியாதது ஏதோ ஒன்று, உனக்கு அது ரிலேட்டடாக தெரிஞ்சதோ இல்லை தெரியாததோ, ஆனால் மட்டும் அட்டன் பண்ணாத அப்படி சொல்லி அனுப்பிவிட்டான். நானும் போயிட்டேன். அங்கே இப்போ காலேஜில் எப்படி நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு நம்ம ரூம் நம்பர் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் போனேன். ரூம் நம்பர் 19 எனக்கு கொடுத்துருந்தாங்க. அங்கே எனக்கு போக தெரில. அப்புறமா ஒரு சார்கிட்ட கேட்டேன். அவரே போய் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. உள்ளே போனோடனே என்னோட ஹால் டிக்கெட்டும் என்னோடய ஃபோட்டோவும் பார்த்துட்டு அந்த மேம் உள்ளே விட்டாங்க. போயிட்டோம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. 9:30 கரெக்டாக எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் கரெக்டாக அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் பயமே இல்லாமல் தான் எல்லாமே எழுதினேன். அப்புறம் இடையில தண்ணி அவங்களே கொடுத்தாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நான் படிக்காமல் போயே நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எழுதினேன். அதுக்கப்புறம் ஏ எவ்வளோ இருக்குது, பி எவ்வளோ இருக்குது, எல்லாமே கூட்டி போடணும். எப்படி சொல்கிறது, அந்த ஹால் சூப்பர்வைசர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளோ கூட்டி போடணும், அப்படியே ரொம்ப குவைட்டாக தான் நடந்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு தான் போயிருந்தேன். ஆனால் ரொம்ப எனக்கு அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. அங்கே போனோடனே நம்ம பாட்டுக்கு நம்ம எழுதலாம். 3 மணி நேரம் முடிஞ்சோடனே 1/4 மணி நேரம் அந்த ஏபிசிடியில் எவ்வளோ இருக்குன்னு டோட்டல் பண்ணி அவங்ககிட்ட சைன் வாங்குறது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.